நமஸ்தே குழந்தைகளே. குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்குமே கதை கேட்கறதும் பாடல் பாடுறதும் ரொம்பவே பிடித்தமான ஒரு விஷயம் இல்லையா? நானும் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிடித்தமான விஷயத்த சொல்ல ரொம்பவே ஆசைப்படுறேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கடவுளுடைய பெயர் என்ன அப்படின்றது உங்களால் சொல்ல முடியுமா? எஸ், வெரி குட். இவர்தான் விநாயகர். இது மட்டும் இல்லை குழந்தைகளே, இவருக்கு இன்னும் பல பெயர்கள் இருக்கு. அதாவது விநாயகரை யானை முகத்தூண், 5 கரத்தூண், விக்னேஸ்வரர், மூஷிக வாகனன், ஏகதந்தன் அப்படின்னு பல பெயர்களால் வழிபட்டுட்டு இருக்கோம். இப்படி வழிபடக்கூடிய விநாயகர் இந்துக்களுடைய முழு முதற் கடவுள் அப்படின்னு போற்றப்படுறார். முழு முதற் கடவுள் அப்படின்னா என்ன? அதாவது முதற்கடவுள். நம்ம எந்த ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடியும் முழு முதற் கடவுளான விநாயகரை கும்பிட்டுட்டு தான் அந்த வேலையை தொடங்கணும் அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? அதே போல் நம்ம இந்த வகுப்பை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் முழு முதற் கடவுளான விநாயகரை கும்பிட்டுட்டு ஆரம்பிப்போம். குழந்தைகளே, இறை வழிபாட்டின் பொழுது ஸ்லோகங்கள் பாடுவது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். இன்று நாம் முழு முதற் கடவுளான விநாயகரின் பாடல் ஒன்றை பாடலாமா? பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா. மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை பாடலாமா? பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா. நன்றி குழந்தைகளே.